வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் தமிழ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கிற ஒரு 3 விஷயங்களை எடுத்து தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகை புயல் வடிவேலுடைய ஸ்பீச். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய பர்த்டே செலிப்ரேஷன் ஈவெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு. அந்த ஈவெண்ட்டில் வடிவேல் வந்து கலந்துக்கிட்டு பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, திமுகவை பற்றி, முதலமைச்சரை பற்றி, துணை முதலமைச்சரை பற்றி பயங்கரமாக புகழ்ந்து பேசியிருக்காரு. தொடர்ந்து மக்கள் பணியை ரொம்பவே சிறப்பாக செஞ்சுக்கிட்டே வராங்க. நேரங்காலம் தூக்கம் இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. எத்தனை தடைகள் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி போராடி ஜெயிச்சுக்கிட்டே வராங்க. 2026 எலெக்ஷன்லையும் திமுக தான் ஜெயிக்க போகுது. 200 சீட்டுக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிப்பாங்க. தாத்தா, அப்பா, மகன், பேரன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே மக்கள் பணி செய்ய ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக புகழ்ந்து தள்ளியிருக்காரு. ஸோ வடிவேலோடைய ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா வைரலாக இருக்குது. இதை பார்த்தா ஆடியன்ஸோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, சோஷியல் மீடியாவில் இதை பற்றி எப்படி பேசுகிறாங்க, என்ன கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடிவேல் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அடுத்து ஒரு பெரிய வனவாசம் போக அவர் தயாராகிட்டு இருக்காரு. வடிவேல் பேசிட்டாரா, அப்போ சக்ஸஸ் தான். இந்த தடவை தளபதி விஜய் கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிருவாரு. இவர் பேசும்போது 2011 சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வருது. 2011 மறுபடியும் 2026 ரிப்பீட் ஆக போதோ அப்படின்லாம் வந்து பயங்கரமான கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. 2011 என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏடிஎம்கே, அதுக்கப்புறமா கேப்டனுடைய டிஎம்டிகே இவங்க வந்து கூட்டணி வச்சாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே சார்பாக, டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக வடிவேல் வந்து பல ஊருக்கு போய் பிரச்சாரம் பண்ணார். அந்த பிரச்சாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை பற்றி புகழ்ந்து பேசி ஓட்டு போடுங்கன்னு சொன்னதெல்லாம் தாண்டி அவருடைய மெயின் டார்கெட்டே வந்து கேப்டன் அட்டாக் பண்ணுறதா தான் இருந்தது. ஒரு குடிகாரன் இமேஜை வடிவேல் வந்து கேப்டனுக்கு செட் பண்ணார். தண்ணியில் மிதக்கிற கப்பலை ஓட்டுறவன் பேர் தான் கேப்டனு, எந்நேரமும் தண்ணியில் மிதக்கிறவன் பேர் கேப்டன் கிடையாது அப்படின்லாம் பிரச்சாரங்களை பயங்கரமாக கிண்டல் அடித்து பேசி கைத்தட்டுலாம் வாங்கினார். அவருன்னு இல்லை, அந்த டைமில் எல்லாருமே கேப்டன் விஜயகாந்த் அப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் மீறியுமே அவங்க வந்து ஜெயிச்சாங்க. ஸோ அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா வடிவேலுடைய நிலைமை என்ன ஆச்சு அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெரிய வனவாசம் போயிட்டாரு. ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரியில் ஆளே காணோம். ரொம்ப லேட்டாக தான் மறுபடியும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த எலெக்ஷன் வரதுக்கு ஒரு வருஷம் தான் இருக்குது. இப்போ கரெக்டாக வடிவேல் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. இதை பார்த்து ஆடியன்ஸ் எல்லாருமே என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருவேளை 2011 வடிவேல் எப்படி பல இடங்கள் போய் பிரச்சாரம் பண்ணாரோ அதே மாதிரி இந்த தடவையும் திமுகக்காக பல இடங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுவாரோ, அந்த டைமில் விஜயகாந்தை எதிர்த்த மாதிரி இந்த தடவை விஜய் எதிர்ப்பாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. என்ன கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வடிவேலுக்கும் கேப்டனுக்கும் ஏற்கனவே ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. அந்த ப்ராப்ளம் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளத்தை டிஎம்கே வந்து அவங்க சார்பாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ வடிவேலும் பார்த்தீங்கன்னா இதான் சாக்கு அப்படின்னு சொல்லி போகிற இடங்கள்லாம் அவரை பயங்கரமாக போட்டு டேமேஜ் பண்ணார். ஆனால் அதுலேயுமே வடிவேல் வந்து கொஞ்சம் உஷாராக ப்ளே பண்ணார். என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கேப்டனை மட்டுமே தான் எதிர்த்தாரே தவிர, கேப்டன் யார் கூட கூட்டணி வச்சாங்களோ ஏடிஎம்கே, ஜெயலலிதா அம்மாவை பற்றி அவர் எதுவுமே பேசலை, அவங்கள அட்டாக் பண்ணவே இல்லை. ஏன்னா வடிவேல் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க மேலே கை வச்சா வனவாசம் வந்து பர்மனன்ட் ஆகிடும் அப்படின்னு. ஸோ அந்த வகையில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா வடிவேலுக்கும் விஜய்க்கும் பர்சனலாக எந்த ஒரு ப்ராப்ளமோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ அப்படிலாம் வந்து எதுவுமே கிடையாது. ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய படங்கள் வந்து நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் வடிவேல் வந்து விஜயை புகழ்ந்தே பேசியிருக்காரு. சுறா ஆடியோ லான்ச்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி பற்றிலாம் அப்போவே வடிவேல் வந்து பேசியிருப்பார். அவருக்கு அது நல்லாவே வந்து தெரியும். ஸோ அதனால ஒருவேளை வடிவேல் வந்து இந்த தடவை திமுகக்காக பல இடங்கள் பிரச்சாரம் போறாரு அப்படின்னே வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு போக மாட்டார். அதுக்கான காரணம் அவருக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து ஏற்கனவே 2011 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவர் பார்த்துட்டாரு. ஸோ அதனால வந்து திரும்ப வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கிலாம் வந்து பண்ண மாட்டார். இந்த மாதிரி சின்ன சின்ன ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போய் பேசிட்டு வந்துடுவார். அதோட நிறுத்திப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ பேசியிருக்கிற ஈவெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் பேசும்போது நான் அரசியல் பேசலை, நான் யாரையும் வந்து குறை சொல்ல அப்படிங்கிற டைலாக்ஸும் உள்ளே போடுறாரு. ஸோ அதனால அவர் இதை விரும்ப மாட்டார் அப்படின்னு தான் தோணுது. அப்படி ஒரு வேளை பிரச்சாரத்தில் இறங்குறாரு அப்படின்னாலுமே கண்டிப்பாக வந்து யாரையும் இந்த தடவை வந்து பகச்சிக்க மாட்டார். பெரிய அளவில் அட்டாக்லாம் வந்து பண்ண மாட்டார். அதுக்கான தேவையும் வந்து அவருக்கு கிடையாது. திமுகவை பற்றி புகழ்ந்து பேசி திமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து அவர் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வடிவேலுடைய இந்த ஸ்பீச்சை கேட்டிங்களா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்சிடெண்ட் யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ரஸ் ஜோதிகாவை பற்றி. ஸோ ஜோதிகா வந்து ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ். ரொம்ப வருஷமாக தமிழ் படங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது கொஞ்சம் வருஷங்களாக பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு தமிழ் படமும் வந்து சைன் பண்ணுறதே இல்லை. இதுக்கப்புறமும் தமிழில் படம் பண்ணுவாங்களா என்னங்கிறது தெரியல. கம்ப்ளீட்டாக வந்து பாலிவுட் பக்கம் போயிட்டாங்க. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா படங்கள், வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி நடிச்சுக்கிட்டே வராங்க. இப்போ கூட ரீசெண்டாக அவங்க நடிச்சிருக்கிற டப்பா கார்ட்டல் அப்படிங்கிற ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. அதுக்கான ஒரு இன்டர்வியூவில் அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒவ்வொரு நாளுமே ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னை வந்து ஆக்ட்ரஸ் ஜோதிகா அப்படிங்கிறத விட ஆக்டர் சூர்யாவுடைய ஒய்ஃப் ஜோதிகா அப்படின்னு சொல்லி தான் வந்து அட்ரஸ் பண்ணுறதா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க.
ஆக்சுவலா ஆக்ட்ரஸ் ஜோதிகா பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து நெறைய இடங்கள்ல வந்து ஃபெமினிசம் பேசக்கூடிய ஒரு நபர் தான். இந்த தடவையும் அந்த மாதிரி தான் வந்து பேசியிருக்காங்க. இப்ப இவங்க சொல்லியிருக்கிற இந்த பாயிண்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நியாயம் இருக்குன்னு தெரியல. ஏன்னா, இப்ப ஜோதிகா யாரு அப்படின்னு கேட்டா, டக்குன்னு நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம்னா, அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸா இருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டா தான் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஆக்டர் சூர்யா. சூர்யாவ கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இதே தான் சூர்யாக்கும். சூர்யா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து தமிழ் சினிமால ரொம்ப வருஷமா ஆக்டரா இருக்காரு. அவருடைய அப்பாவும் ஒரு ஆக்டர். அவருடைய தம்பியும் ஒரு ஆக்டர். அவர் கல்யாணம் பண்ணியிருக்கிற அவருடைய ஒய்ஃபும் வந்து ஆக்ட்ரஸ் தான். இப்படி தான் வந்து சொல்லுவாங்க. இது ரொம்ப காமனான, நார்மலான ஒரு விஷயம் தான். ஆனா, அவங்களுக்கு மட்டும் ஏன் வேற மாரி தெரியுது அப்படிங்கிறது நமக்கு புரியல. இந்த ஒரு பாயிண்ட் இல்லாம இன்னொரு பாயிண்ட்டையும் அவங்க சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்து சூர்யாவ கல்யாணம் பண்ணதுக்கு ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும், ரொம்ப லக்கி அப்படின்னு சொன்னா, எல்லாருமே வந்து சூர்யாவ பாராட்டுவாங்க, பெருமையா வந்து பேசுவாங்க. அதே மாதிரி சூர்யா வந்து இப்ப நான் வந்து ஜோதிகாவ கல்யாணம் பண்ணதுக்கு ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும், நான் ரொம்ப லக்கி அப்படின்னு அவரு சொன்னாலுமே, அப்பவும் மக்கள் எல்லாருமே வந்து சூர்யாவ தான் பாராட்டுவாங்க. அவர பத்தி தான் பெருமையா பேசுவாங்க. பாரு, அவருடைய ஒய்ஃப பத்தி பெருமையா சொல்றாரு, ஒய்ஃப பத்தி நெனச்சு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி, அப்பவும் பாராட்டுகள் எல்லாமே ஒரு ஆணுக்கு தான் போகும், பெண்ணுக்கு வராது, வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் எப்படி எடுத்துக்கிறதுங்கிறது நமக்கு தெரியல. இப்ப பொதுவா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட பத்தி பெருமையா பேசும்போது என்ன மாரியான ஒரு இம்ப்ரஷன் கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹஸ்பண்ட் வந்து அவருடைய ஒய்ஃப ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு போல, அதனால தான் இப்படி பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு இம்ப்ரஷன் கிரியேட் ஆகும். அதே தான் ஹஸ்பண்ட் வந்து அந்த ஒய்ஃப பத்தியும் பெருமையா பேசும்போது, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க போல, இவங்களுக்குள்ள வந்து நல்ல ஒரு லவ் பாண்டிங் இருக்கு அப்படிங்கிற ஒரு இம்ப்ரஷன் தான் அப்பவும் கிரியேட் ஆகும். ஆனா நம்ம ஜோ அன்னியார் மட்டும் ஏன் எல்லாத்தையும் வித்தியாசமா பார்க்குறாங்க, பேசுறாங்கங்கிறது தெரியல. இவங்க வந்து ஃபெமினிசம் பேசக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் இப்பவும் ஒரு சில விஷயங்கள வந்து தூவி விட்டுட்டு போயிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் பேசக்கூடிய இதே ஜோதிகா ஒரு இன்டர்வியூல வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்த வந்து இதுவே ஒரு ஆண் சொல்லியிருந்தார் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு கான்ட்ரோவர்சியா இருக்கும். பெரிய கான்ட்ரோவர்சி ஆகுதோ இல்லையோ, ஒரு சின்ன கான்ட்ரோவர்சியாவது கிரியேட் ஆயிருக்கும். ஆனா ஜோதிகா பேசினது பெருசா யாருமே வந்து கண்டுக்கவே இல்ல. அது வந்து ஒரு பாலிவுட் இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூல வந்து அவங்க கிட்ட என்ன கேள்வி கேட்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் உங்களுடைய ஹஸ்பண்ட் சூர்யா 2 பேருமே ஆக்டர்ஸா இருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஸ்கிரிப்ட் செலக்ஷன் வந்து எப்படி இருக்கும்? 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சஜஷன் வந்து சொல்லிப்பீங்களா? 2 பேரும் உட்காந்து கதை கேட்பீங்களா? எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு ஜோதிகா வந்து சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் என்ன படம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிப்பேன். சூர்யா என்ன படம் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்க 2 பேரும் சேர்ந்து கலந்து ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ட வச்சு பார்க்கும்போது ஒருத்தர் இன்னொருத்தர கண்ட்ரோல் பண்ற மாரி தான் இருக்கு. இதுல வந்து எங்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்குங்கிறது நமக்கு தெரியல. ஸோ ஜோதிகாவுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம பார்க்க போற இன்சிடென்ட் யார பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமஸ் டைரக்டரான எஸ்.எஸ். ராஜமௌலி. இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியால ஒரு வீடியோ ஒண்ணு ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ராஜமௌலியோடைய லாங் டைம் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்ரீனிவாச ராவ் அவரு வந்து ஒரு வீடியோ பேசி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. மேட்டுக்குடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு லெட்டரும் வந்து அனுப்பியிருக்காரு. அந்த வீடியோல அவர் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னுடைய சாவுக்கு ராஜமௌலியும் அவருடைய ஒய்ஃபும் தான் வந்து காரணம். இவ்வளோ வருஷமா வந்து அவங்களுடைய டார்ச்சரை நான் அனுபவிச்சேன். இதுக்கு மேல அனுபவிக்க முடியாது. நான் இறந்து போக போறேன். அதுக்கு முன்னாடி தான் இந்த வீடியோ பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்னென்ன விஷயங்கள் சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, 1990லேருந்து நானும் ராஜமௌலியும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். 2007 வரைக்கும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் வந்து பிரிஞ்சிட்டோம். எங்களுடைய லைஃப்பில் ஒரு பொண்ணு வந்ததுக்கு அப்புறமா தான் பிரிவு வந்து ஏற்பட்டுச்சு. நானும் ராஜமௌலியும் ஒரே பொண்ணை வந்து விரும்பினோம். ஒரு கட்டத்தில் ராஜமௌலி வந்து என்கிட்ட நீ அந்த பொண்ணை லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஆரம்பத்தில் நான் கேட்கல. அதுக்கப்புறமா கேட்டு நான் விலகிட்டேன். ஆனால் எங்கே நான் இந்த உண்மையை வந்து வெளியில் சொல்லிடுவனோ, இதை வந்து ஒரு படமாக எடுத்துருவனோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்து ராஜமௌலி அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எனக்கு 55 வயசு ஆகுது. இன்ன வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகல. சிங்கிளா இருக்கேன். அதுக்கு காரணமும் வந்து அவரு தான். ஸோ இப்போ நான் சொன்ன எந்த விஷயத்துக்கும் வந்து ப்ரூஃபே கிடையாது. ஆனா நீங்க வந்து அவர இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. லை டிடெக்டர் டெஸ்ட் வச்சு பாருங்க. கண்டிப்பா வந்து அவர் மாட்டுவாரு. அது மட்டும் இல்லாம ராஜமௌலிக்கு செய்வினை வைக்கிற பழக்கம்லாம் இருக்கு. இண்டஸ்ட்ரியில அவருக்கு பிடிக்காதவங்க யாராவது இருந்தா செய்வினை வச்சு விட்டுருவாரு அப்படின்னு என்னென்னமோ பல குற்றச்சாட்டுகளை அந்த நபர் வந்து ராஜமௌலி மேல வச்சு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ ரிலீஸ் ஆனதிலிருந்து இப்போ வரைக்கும் ராஜமௌலி சைட்ல இருந்து அந்த வீடியோக்கான ரெஸ்பான்ஸோ ரிப்ளையோ எதுவுமே வந்து வரல. ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ எந்த அளவுக்கு உண்மை லெஜிட் அப்படிங்கிறதுமே வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஸோ இந்த வீடியோ நீங்க பார்த்தீங்களா இல்லையா? இந்த இஷ்யூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.